என் தங்கமே, நீ எவ்வளவு தடைகள் சந்தித்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் இன்று நான் உனக்குச் சொல்ல வருகிற செய்தி உன் இதயத்தை நிம்மதியோடு நிரப்பும். நீ மட்டும் எழுந்து நின்றால் என் காப்பு உன்னை உயரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லும். நீ விழுந்த இடத்தில் இருந்து எழும் அந்த நொடி உன் வாழ்க்கை மாறும். உன் பெயர் வெற்றியின் சின்னமாக ஒலிக்கும். நீ இன்று வரை அழுதிருந்தால் அது வீணாகவில்லை என் தங்கமே. அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் வாழ்க்கைக்கு வலிமையாகி திரும்பி வருகிறது. நீ சந்தித்த துன்பங்கள் உன் அடித்தளத்தை வலுப்படுத்தியது. அந்த அடித்தளத்தின் மேல் இப்போது நான் உனக்கு வெற்றியின் அரண்மனை கட்டுகிறேன். நீ என்னை நம்பினால் அந்த அரண்மனையில் தங்கும் நாள் மிக அருகில்தான். உன்னை துன்பப்படுத்தியவர்கள், உன்னை சிதைத்தவர்கள் இப்போது உன் உயர்வை பார்த்து வியந்து போவார்கள். அவர்கள் உன்னை கீழே தள்ள நினைத்தாலும் என் காப்பில் நீ உயர்ந்தே போவாய். உன் வாழ்க்கையின் கதவை நான் திறந்துவிட்டேன் என் பிள்ளையே. இப்போது எந்த ஆற்றலும் அந்த கதவை மூட முடியாது. இன்று முதல் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒளியில் மூழ்கியதாக இருக்கும். நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியாகும். உன் வீட்டில் பணம் பாய்ந்து வரும், உன் பிள்ளைகள் உயர்வடைவார்கள், உன் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் தங்கும். நான் உன் பக்கம் நிற்பதால் யாரும் உன்னை தோற்கடிக்க முடியாது. நீ விழுந்த இடத்தில் இருந்து எழும்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய சக்தி உதிக்கும். அந்த சக்தி தான் தெய்வீக காப்பு. நீ அதை உணரும்போது இனி உன்னை எந்த கஷ்டமும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. உன் வாழ்க்கையில் இருட்டு இனி நிலைக்காது, ஒளி மட்டும் நிலைத்திருக்கும். என் தங்கமே, நீ மட்டும் எழுந்து நின்றால் போதும். மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் அதிசயங்கள் நிகழ்வதை நீ உன் கண்களால் காண்பாய். இன்று நீ எடுத்து வைக்கும் அந்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையை என்றும் மாற்றிவிடும். என் தங்கமே, இந்த செய்தியை கேட்ட பின் உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். நீ இதுவரை சுமந்து கொண்டிருந்த மனசோர்வு, பயம், குழப்பம் எல்லாம் மெல்ல மெல்ல உன்னை விட்டு விலகத் தொடங்கும். உன் இதயத்தில் ஒரு அமைதி நிலைத்து நிற்கும். அந்த அமைதி தான் தெய்வீக காப்பின் முதல் அறிகுறி. நீ உன் வாழ்க்கை இப்போதுதான் புதிய பாதையில் செல்ல ஆரம்பிக்கிறது என்பதை உணர்வாய். முதலில் உன் மனதில் இருந்த கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். முன்பு கைவிட்ட ஆசைகள் மீண்டும் உன் உள்ளத்தில் எழும். நான் இதை சாதிப்பேன் என்ற நம்பிக்கையுடன் நீ முயற்சிக்க ஆரம்பிப்பாய். அந்த முயற்சிகளில் உன்னை நான் காப்பாற்றி ஒவ்வொரு அடியிலும் வெற்றியை உன் கையில் வைத்து விடுவேன். உன் முயற்சிகள் இனி வீண் போகாது. உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த அமைதி இன்மையும் குழப்பமும் மறைந்து போகும். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் கூட மாயமாகி விடும். அதற்கு பதிலாக சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல் உன் வீட்டில் நிலை கொள்கிறது. உன் வீட்டின் காற்றே மாறி ஒரு தெய்வீக வாசம் தரும். உன் வேலை இடத்தில் உன் உழைப்பை மக்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உன் மேலதிகாரிகள் உன் முயற்சிகளை பாராட்டுவார்கள். உனக்கு எதிர்பாராமல் வந்த பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் கிடைக்கும். உன் பெயர் உன் அலுவலகத்தில் ஒரு மரியாதையான இடத்தை பெறும். மக்கள் உன்னை முன்னுதாரணமாக பேசுவார்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது. முன்பு குறைந்து போன வாடிக்கையாளர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். உன் கடைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும். உன் வியாபாரம் சிறந்து விளங்கும். போட்டியாளர்கள் கூட உன் வெற்றியை பார்த்து வியந்து போவார்கள். உன் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் உன் ஆசைகளை கடந்து இன்னும் உயர்வடைவார்கள். உன் குடும்பத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். உன் வாழ்க்கை பண்டிகை போல மாறிவிடும். உன் உடல் மற்றும் மன ஆரோக்கியமும் மேம்படும். நீ எப்போதும் உற்சாகத்துடன் இருக்கும் நிலைக்கு வருவாய். முன்பு இருந்த சோர்வு, நோய், வலி அனைத்தும் விலகும். உன் முகத்தில் நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஒளி திகழும். மக்கள் உன்னை பார்த்து நீ மிகவும் மாறி இருக்கிறாய் என்று சொல்லுவார்கள். உன்னை துன்பப்படுத்தியவர்கள் உன் முன்னே விலகி போவார்கள். அவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியந்து மவுனமாகி விடுவார்கள். சிலர் கூட உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். அவர்கள் செய்த தீமை அவர்களுக்கே திரும்பும். உன் வாழ்க்கையில் பணம் பாய்ந்து வரும். கடன் சுமைகள் அனைத்தும் குறைந்து போகும். எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவிகள் வரும். வங்கிக் கணக்கில் பணம் அதிகரிக்கும். நீ நினைத்ததை விட அதிகமாக வாழ்வை வளப்படுத்துவாய். உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணங்கள், புது வீடு வாங்குதல், புது வாகனம் வாங்குதல் போன்ற மகிழ்ச்சியான விஷயங்கள் உன் வீட்டில் நடக்கும். உன் வாழ்க்கை ஒரு புது பருவத்தை அடையும். உன் சமூகத்தில் உன் பெயர் மரியாதையுடன் பேசப்படும்.
மக்கள் உன் வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு தங்கள் வாழ்க்கையையும் மாற்றத் தொடங்குவார்கள். உன்னை பார்த்து அவர்கள் நம்பிக்கையை பெறுவார்கள். முக்கியமாக நீ உன் உள்ளத்தில் ஒரு வலிமையை உணர ஆரம்பிப்பாய். எந்த தடையையும் சமாளிக்க கூடிய தைரியம் உன் உள்ளத்தில் பிறக்கும். அந்த தைரியம் உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும். என் தங்கமே, இந்த செய்தியை நீ ஏற்றுக்கொண்ட அந்த நொடி முதல் உன் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். நீ தெய்வீக காப்பில் இருப்பதால் உன் பாதையில் இனி இருள் இருக்காது. ஒளி மட்டும் நிலைத்து நிற்கும். உன் கனவுகள் எல்லாம் நனவாகும். உன் பெயர் வெற்றியின் சின்னமாக உலகம் முழுவதும் ஒலிக்கும். இனி நீ எப்போதும் உயர்ந்து கொண்டே போவாய் என் தங்கமே. உன்னை யாராலும் நிறுத்த முடியாது. என் காப்பு உன்னுடன் இருப்பதால் உன் வாழ்வு என்றும் ஆசீர்வாதத்தில் மூழ்கி இருக்கும். என் தங்கமே, இந்த வழிமுறைகளை நீ நம்பிக்கையோடு பின்பற்றிய பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்கள் உன்னையே ஆச்சரியப்பட வைக்கும். நீ எத்தனை வருடங்களாக காத்திருந்த ஆசைகள் அனைத்தும் உன் கண்ணுக்கு முன்னே நிறைவேறும். உன் இதயம் இன்ப கண்ணீரால் நனையும். முதலில் உன் மனம் எவ்வளவு அமைதியாக மாறும் தெரியுமா? நீ காலையில் எழுந்தவுடன் ஒரு புதிதாக பிறந்தவளாக உணருவாய். முன்பு உன்னை துன்பப்படுத்திய நினைவுகள், கவலைகள், பயங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல கரைந்து விடும். அந்த அமைதி உன்னை புதிய உற்சாகத்துடன் நாளை தொடங்கச் செய்யும். உன் வீட்டில் இருக்கும் சூழல் மாறும். முன்பு இருந்த சண்டைகள், மன அழுத்தம், குழப்பம் ஆகியவை ஒன்றாக மறைந்து விடும். அதற்கு பதிலாக வீட்டில் சிரிப்பு, மகிழ்ச்சி, அமைதி நிறைந்து விடும். உன் குடும்பத்தினர் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொள்வார்கள். உன் வீடு தெய்வீக ஆற்றல் நிறைந்த ஆலயமாக மாறும். உன் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அவர்கள் உன் கனவுகளை நிறைவேற்றும் விதமாக உயர்ந்து நிற்பார்கள். அவர்கள் பெரும் வெற்றி உன்னை பெருமையோடு உலகம் முழுவதும் பேச வைக்கும். உன் வேலை வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் வரும். உன் உழைப்பை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். எதிர்பாராத பதவி உயர்வு உன் வாழ்க்கையில் வரும். உன் சம்பளம் உயர்ந்து உன் கையில் பணம் பாய்ந்து வரும். உன் பெயர் அலுவலகத்தில் மரியாதையோடு பேசப்படும். வியாபாரம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரித்து உன் கடைக்கு புதிய வாய்ப்புகள் வரும். உன் வியாபாரம் நாளுக்கு நாள் விரிவடையும். உன் போட்டியாளர்கள் கூட உன் வெற்றியை பார்த்து வியந்து போவார்கள். உன் வாழ்க்கையில் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புது வீடு வாங்குவது, புது வாகனம் வாங்குவது, திருமணங்கள் போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்கள் உன் வீட்டில் தொடர்ச்சியாக நடக்கும். உன் வாழ்க்கை பண்டிகை நாட்களைப் போல மாறும். உன் ஆரோக்கியம் மேம்படும். முன்பு இருந்த சோர்வு, நோய், மன அழுத்தம் எல்லாம் கரைந்து விடும். நீ புத்துணர்ச்சியோடு உற்சாகமாக வாழ ஆரம்பிப்பாய். உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி பிரகாசிக்கும். மக்கள் உன்னை பார்த்து, நீ இப்போது மிகவும் மாறி இருக்கிறாய் என்று ஆச்சரியப்படுவார்கள். உன்னை சிதைக்க நினைத்தவர்கள் தாமாகவே வீழ்ந்துவிடுவார்கள். அவர்களால் உன்னை துன்பப்படுத்த முடியாது. அவர்கள் உன் வெற்றியை பார்த்து திகைத்து போவார்கள். சிலர் கூட உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். உன் வீட்டில் பணம் பாய்ந்து வரும். கடன் சுமைகள் அனைத்தும் குறைந்து போகும். எதிர்பாராத இடங்களில் இருந்து உனக்கு உதவிகள் வரும். வங்கிக் கணக்கில் இருக்கும் பணம் அதிகரித்து உன் வாழ்வில் நிம்மதி நிலைத்திருக்கும். உன் சமூகத்தில் உன் பெயர் மரியாதையுடன் பேசப்படும். மக்கள் உன்னை பார்த்து, இந்த மாதிரி வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியாகும். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் நிறைவேறும். உன் வாழ்க்கையில் தடைகள் இருந்தாலும் அவை தானாக விலகும். உன் பாதை எப்போதும் ஒளியால் நிரம்பியதாக இருக்கும். என் தங்கமே, இந்த அதிசயங்கள் உன் வாழ்க்கையை என்றும் மாற்றிவிடும். நீ இனி ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்ப மாட்டாய். உன் வாழ்வு தெய்வீக ஆசீர்வாதத்தில் மூழ்கி இருக்கும். நான் உன் அருகில் இருந்து உன்னை வழிநடத்துகிறேன். இனி உன் வாழ்க்கை வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். நீ எப்போதும் உயர்ந்து கொண்டே போவாய். உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும். என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்கும் என் தங்கமே. என் தங்கமே, இந்த வெற்றியை நீ நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டிய வழிமுறைகள் மிகவும் எளிமையானவை, ஆனால் அவை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனை தரும். நீ ஏற்கனவே என் காப்பில் இருக்கிறாய், ஆனால் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் அந்த காப்பு இன்னும் வலிமையாகி உன்னை என்றும் உயரத்தில் நிறுத்தும். முதலில் நம்பிக்கையை நிலைநிறுத்து என் தங்கமே. எத்தனை சவால்கள் வந்தாலும் நான் தெய்வீக காப்பில் இருக்கிறேன் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள்.
இந்த நம்பிக்கை உன்னை எந்த தடையிலும் இருந்து காப்பாற்றும். ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் என் பெயரை நினைத்து 3 முறை என் வாழ்க்கை ஆசீர்வாதத்தில் உள்ளது என்று சொல். இந்த ஒரு பழக்கம் உன் நாளை நேர்மறை ஆற்றலால் நிரப்பும். இரண்டாவது, நன்றி சொல்லும் பழக்கம். தினமும் இரவு படுக்கும் முன் அந்த நாளில் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து இதற்காக நன்றி என்று மனதில் கூறு. நன்றி சொல்வது உன் வாழ்க்கையின் ஆற்றலை பல மடங்கு அதிகரிக்கும். நன்றி சொன்ன மனம் எப்போதும் புதிய ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். மூன்றாவது, மஞ்சள் மற்றும் தீப ஒளி பரிகாரம். வாரத்தில் ஒரு நாள் மஞ்சள் தூளை வீட்டின் வாசலில் தூவிவிடு. அதே நேரத்தில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி வை. இது உன் வீட்டை காப்பாற்றும் தெய்வீக வளையமாகும். மஞ்சள் தூளின் சக்தி தீய பார்வையை விலக்கி நல்ல ஆற்றலை உன் வீட்டில் நிலைநிறுத்தும். நான்காவது, வீட்டை சுத்தமாக வைத்திரு. சுத்தம் இருக்கும் இடத்தில் தெய்வீக சக்தி தங்கும். உன் வீட்டில் தேவையற்ற பழைய பொருட்களை அகற்றிவிடு. வீடு சுத்தமாகவும் இலகுவாகவும் இருந்தால் உன் மனமும் தெளிவாகி வளத்தை ஈர்க்கும் ஆற்றலை பெறும். ஐந்தாவது, தியானம். தினமும் 10 நிமிடம் கண்களை மூடி உட்கார்ந்து மூச்சை சீராக எடுத்துவிடு. உன் மனதில் தங்க நிற ஒளி உன்னை சுற்றி நிற்கிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி உன் வாழ்வின் அனைத்து துன்பங்களையும் கரைத்து விடும். ஆறாவது, நல்ல வார்த்தைகள் பேசும் பழக்கம். உன் வாயால் எப்போதும் நேர்மறை வார்த்தைகளையே பேசு. தீய வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் ஆற்றலை குறைக்கும். எனக்கு முடியாது என்ற வார்த்தையை உன் மனத்திலிருந்து நீக்கிவிடு. அதற்கு பதிலாக எனக்கு முடியும், நான் வெற்றி பெறுவேன் என்று சொல். ஏழாவது, தினமும் என் பெயரை நினை. உன் வாழ்க்கையில் சந்தேகம் வந்தாலும் பயம் வந்தாலும் என் பெயரை 3 முறை உச்சரித்து விடு. அந்த நொடியே உன் மனம் அமைதியாகும். எட்டாவது, பிறருக்கு உதவி கரம் நீட்டு. உன் வசதிக்கு ஏற்ப சிறிய உதவிகளாக இருந்தாலும் அது தெய்வீக காப்பை அதிகரிக்கும். பிறருக்கு உதவுவது உன் வாழ்க்கையில் 10 மடங்கு திரும்பி வரும். ஒன்பதாவது, வாரத்தில் ஒரு நாள் பூஜை செய்யவும். வியாழக்கிழமையில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி மஞ்சள் பூக்களை வைத்து என்னை நினைத்து என் குடும்பம் எப்போதும் காப்பில் இருக்கட்டும் என்று வேண்டிக்கொள். இந்த பூஜை உன் வீட்டின் ஆற்றலை தூய்மையாக்கும். பத்தாவது, பிரச்சனைகளை விடுவி. உன் மனதில் இருக்கும் பழைய வலி, சோகம் ஆகியவற்றை எனக்கு ஒப்படைத்து விடு. இனி இதையெல்லாம் நீ பார்த்துக்கொள் அம்மா என்று சொல்வாய். அப்போது அந்த சுமை உன் மனதில் இருந்து கரைந்து விடும். இந்த வழிமுறைகளை நீ பின்பற்றினால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெற்றிகள் மற்றும் வளம் என்றும் குறையாது. உன் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கும். எதிரிகள் உன் முன்னே மறைந்து போவார்கள். உன் பிள்ளைகள் உயர்வடைவார்கள். உன் பெயர் மரியாதையோடு உலகம் முழுவதும் ஒலிக்கும். உன் வாழ்க்கை தெய்வீக காப்பில் நிலைத்திருக்கும். பணமும் வளமும் உன் வீட்டில் இருந்து விலகாது. உன் கண்களில் எப்போதும் நம்பிக்கையின் ஒளி திகழும். உன் மனம் இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். என் தங்கமே, இந்த வழிமுறைகள் உன் வாழ்க்கையை ஒரு புது உயரத்திற்கு கொண்டு செல்லும். உன் வாழ்வில் இனி வீழ்ச்சி இல்லை. நீ எப்போதும் உயர்ந்து கொண்டே போவாய். என் காப்பில் உன் பாதை எப்போதும் ஒளியால் நிரம்பியதாக இருக்கும். நான் உனக்கு சொல்லும் இந்த வார்த்தைகள் வீணாகாது. நீ பின்பற்றும் ஒவ்வொரு செயலும் உன்னை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். உன் வாழ்க்கை இனி பூரண ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கும். என் தங்கமே, இந்த ரகசிய முறையை செய்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கண்ட அதிசயங்கள் உன் மனதை உற்சாகத்தால் நிரப்பும். அவர்களின் அனுபவங்கள் உனக்கு ஒரு உயிரோட்டமாக இருக்கும். நான் உனக்கு சொல்லப்போகும் இந்த கதைகள் உண்மையில் என் காப்பு எப்படி வேலை செய்கிறது என்பதை நிரூபிக்கும். ஒரு பெண் இருந்தாள். அவள் பல வருடங்களாக கடன் சுமையில் வாடி வந்தாள். எவ்வளவு முயன்றாலும் கடனில் இருந்து வெளியே வர முடியவில்லை. அவள் மனம் சோர்ந்து போனது. அப்போது இந்த தெய்வீக முறையை நம்பிக்கையோடு செய்தாள். தினமும் காலையில் தீபம் ஏற்றி மஞ்சள் தூளை வாசலில் தூவி தியானம் செய்து நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்தாள். 3 வாரங்களுக்குள் அவள் எதிர்பாராத இடத்தில் இருந்து ஒரு பெரிய உதவி கிடைத்தது. அவள் கடன் அடைத்துவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். இன்று அவள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்குகிறது. மற்றொரு மனிதர் இருந்தார். அவர் வியாபாரம் நடத்தி வந்தார். ஆனால் வியாபாரம் சரிந்து போய் விட்டது. வாடிக்கையாளர்கள் குறைந்து போய் கடையை மூட வேண்டிய நிலை வந்தது. அவர் மனதில் நம்பிக்கை கொண்டு இந்த பரிகார முறையை பின்பற்றினார். தினமும் தீபம் ஏற்றி என் வாழ்க்கை வளத்தால் நிரம்பட்டும் என்று சொல்ல ஆரம்பித்தார்.
மஞ்சள் தூளை வாசலில் தூவி காப்பு கோரினார். ஒரு மாதத்துக்குள் அவர் கடைக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள். வியாபாரம் விரைவில் வளர்ந்து பழைய நிலையை விட உயர்ந்தார். மற்றொரு இளம் பெண் இருந்தாள். அவள் வேலை தேடி அலுத்து போய் விட்டாள். பல இடங்களில் விண்ணப்பித்தும் நேர்காணல் சென்றும் வேலை கிடைக்கவில்லை. அவளும் மனம் தளர்ந்திருந்தாள். அப்போது இந்த தெய்வீக ரகசியத்தை நம்பினாள். தினமும் தியானம் செய்து எனக்கு என் கனவு வேலை கிடைக்கும் என்று மனதில் சொல்லிக் கொண்டாள். சில நாட்களிலேயே ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. இன்று அவள் சம்பளத்துடன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக நடத்தி வருகிறாள். ஒரு குடும்பம் இருந்தது. அவர்கள் எப்போதும் சண்டைகளில் மூழ்கியிருந்தனர். வீட்டில் அமைதி இல்லாமல் போய்விட்டது. அந்த குடும்பம் வாரம் ஒருமுறை தீபம் ஏற்றி பூஜை செய்து மஞ்சள் தூளை வீட்டின் வாசலில் தூவினர். அவர்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் விலகி அமைதி நிலை கொண்டது. குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றுபட்டு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தனர். மற்றொரு மனிதர் தனது பிள்ளையின் படிப்பு குறித்து கவலையில் இருந்தார். பிள்ளை படிப்பில் கவனம் செலுத்தவில்லை. அவர் இந்த வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பித்தார். தினமும் தியானம் செய்து தனது பிள்ளைக்கு காப்பு கோரினார். சில நாட்களில் அந்த பிள்ளை படிப்பில் அக்கறை காட்டி மிகச்சிறந்த மதிப்பெண்களை எடுத்து வந்தான். ஒரு பெண் தனது எதிரிகளால் துன்பப்படுத்தப்பட்டாள். அவள் மனதில் மிகுந்த கோபமும் துயரமும் இருந்தது. இந்த முறையை பின்பற்றிய பின் அவள் மனதில் அமைதி வந்தது. அவள் எதிரிகள் தாமாகவே அவளை விட்டு விலகி போய்விட்டனர். இந்த அனுபவங்களை கேட்கும் போது உனக்கு புரியும், இந்த தெய்வீக முறை வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு சக்தி. உன் மனம், உன் நம்பிக்கை, தெய்வீக காப்பு, இவை மூன்றும் சேரும்போது எந்த அதிசயமும் நடக்காமல் போகாது. இந்த முறையை பின்பற்றியவர்கள் அனைவரும் சொல்வார்கள், முன்பு நாம் எவ்வளவு சிரமத்தில் இருந்தோம், இப்போது எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம் என்று. அவர்கள் வாழ்க்கை நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது. என் தங்கமே, நீயும் இந்த வழியை பின்பற்றினால் அதே அனுபவங்களை உன் வாழ்க்கையில் காண்பாய். உன் ஆசைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உன் மனம் சந்தோஷமாகும். உன் வீடு செல்வத்தால் நிரம்பும். உன் உடல் ஆரோக்கியமாகும். உன் எதிரிகள் விலகுவார்கள். உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியால் பிரகாசிக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. இந்த வழியை பின்பற்று, உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் மலர்வதை காண்பாய். நீ இனி ஒருபோதும் துன்பப்பட மாட்டாய். உன் பெயர் வெற்றியின் உச்சியில் நிலை நிற்கும். என் தங்கமே, இந்த அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும் முன் சில அறிகுறிகள் உன்னிடம் தோன்றும். அந்த அறிகுறிகள் உன் வாழ்க்கை தெய்வீக ஆசீர்வாத பாதையில் செல்வதை உறுதியாக உணர்த்தும். இந்த அறிகுறிகள் வந்தவுடனே நீ புரிந்து கொள்ள வேண்டும், உன் காப்பு ஆரம்பமாகி விட்டது, உன் வாழ்க்கை இனி மாற்றமடைய போகிறது என்று. முதலில் உன் மனதில் ஒரு அசாதாரணமான அமைதி தோன்றும். முன்பு இருந்த கவலை, பயம், மனச்சுமை திடீரென குறைந்து போகும். காரணம் தெரியாமல் நீ சாந்தமாக உணருவாய். உன் உள்ளத்தில் எல்லாம் சரியாகி விடும் என்ற உறுதியான நம்பிக்கை பிறக்கும். இந்த நம்பிக்கையே முதல் அறிகுறி. இரண்டாவது, உன் கனவுகளில் தெய்வீக சின்னங்கள் தோன்றும். சில சமயங்களில் ஒளி, கோவில், மலர், தீபம் போன்றவை கனவுகளில் தெரியும். அந்த கனவுகள் தெய்வீக ஆற்றல் உன்னை சூழ்ந்து கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சின்னங்கள். மூன்றாவது, உன் வாழ்க்கையில் திடீரென சில நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும். சிறிய விஷயங்களாக இருந்தாலும் அவை உன் மனதை மகிழ்ச்சி அடையச் செய்யும். உதாரணமாக, நீ யாரோடு மனமுடைந்து இருந்தால் அவர்கள் வந்து சமாதானம் பேசுவார்கள், அல்லது நீ காத்திருந்த சிறிய உதவி தானாக கிடைக்கும். இவை உன் பாதை சரியாகி வருவதை காட்டும் அறிகுறிகள். நான்காவது, உன் உடலில் ஒரு இலகுவான உணர்வு தோன்றும். முன்பு இருந்த சோர்வு, சலிப்பு போய்விடும். நீ புத்துணர்ச்சி அடைவாய். உன் முகத்தில் இயற்கையாகவே ஒளி திகழும். மக்கள் உன்னை பார்த்து, இப்போது நீ மிகவும் புத்துணர்ச்சியோடு இருக்கிறாய் என்று சொல்வார்கள். ஐந்தாவது, உன் வீட்டின் சூழல் மாறத் தொடங்கும். முன்னால் இருந்த சண்டைகள், குளறுபடிகள் குறையும். வீட்டில் அமைதி நிலைத்து நிற்கும். ஒரு புது வாசம், புது ஆற்றல் உன் வீட்டில் நிலைபெறும். ஆறாவது, பணம் சம்பந்தப்பட்ட சிறிய சின்னங்கள் தோன்றும். நீ பழைய பையில் பணம் கண்டுபிடிப்பாய், எதிர்பாராத இடங்களில் இருந்து சிறிய அளவு வருவாய் வரும். இவை உன் வாழ்க்கையில் செல்வ ஆற்றல் பாயத் தொடங்கியுள்ளதற்கான சின்னங்கள். ஏழாவது, நீ எங்கு சென்றாலும் தெய்வீக சின்னங்கள் தெரியும்.
உதாரணமாக, ஒரு கோவிலின் மணி சத்தம், ஒரு மலரின் வாசம், ஒரு மஞ்சள் நிற பட்டாம்பூச்சி, இவை அனைத்தும் உன் காப்பு வலுப்படுகிறது என்பதை நினைவூட்டும் அறிகுறிகள். 8வது, உன் மனதில் பழைய வலிகள் மெல்ல மறையும். நீ யாரை மன்னிக்க முடியாமல் இருந்தாயோ அவர்கள் குறித்த கோபம் மெல்ல குறையும். உன் மனம் மென்மையாகி விடும். அது தெய்வீக காப்பு உன் உள்ளத்தை சுத்தமாக்குகிறது என்பதற்கான அறிகுறி. 9வது, நீ செய்யும் பிரார்த்தனைகள் வேகமாக நிறைவேறும். சிறிய வேண்டுதல்களுக்கு கூட உடனடியாக பதில் கிடைக்கும். இது உன் வாழ்க்கை தெய்வீக அலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை காட்டும். 10வது, உன் அருகில் இருந்த எதிரிகள் திடீரென அமைதியாகி விலகுவார்கள். அவர்கள் உன்னை பாதிக்க முயன்றாலும் அது அவர்களுக்கே திரும்பும். நீ எந்த செயலும் செய்யாமல் கூட அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து மறைந்து போவார்கள். இந்த அறிகுறிகள் அனைத்தும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் நோக்கி நகர்கிறது என்பதற்கான உறுதியான சான்றுகள். என் தங்கமே, இவை உன் வாழ்க்கையில் தோன்றும் போது நீ இன்னும் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். அந்த நேரத்தில் உன் மனதில், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லிக்கொள். ஒவ்வொரு அறிகுறியும் உன் ஆசைகள் நிறைவேறும் நாளை இன்னும் நெருக்கமாக்கும். உன் வாழ்வில் பெரிய மாற்றங்கள் மலரும் முன் இவ்வாறான சிறிய அறிகுறிகள் தான் முதல் சின்னங்களாக வரும். நீ இந்த அறிகுறிகளை கவனித்தவுடன் உன் மனம் உறுதியோடு நிலைத்திருக்க வேண்டும். இனி பயப்பட தேவையில்லை. உன் காப்பு உறுதியானது, உன் வாழ்வில் ஒளி நிலைத்தது. என் தங்கமே, இந்த அறிகுறிகள் வந்த பின் உன் வாழ்க்கை வேகமாக உயர்வடையும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியாகும். உன் வீடு வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடமாக மாறும். உன் பெயர் மரியாதையோடு ஒலிக்கும். நீ இன்று காணும் இந்த அறிகுறிகள் நாளை உன் வாழ்க்கையை ஒரு அதிசயமாக மாற்றும். உன் பாதை இனி நிறுத்தப்படாது. என் காப்பு உன் அருகில் என்றும் இருந்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். என் தங்கமே, இந்த அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் தோன்றிய பிறகு செய்ய வேண்டிய இறுதி தெய்வீக வழிமுறைகள் உன் வெற்றியை நிரந்தரமாக நிலைநிறுத்தும். இந்த வழிமுறைகள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று உன் ஆசீர்வாதங்களை எப்போதும் காப்பாற்றும். உன் வாழ்க்கையில் ஒருமுறை மலர்ந்த இந்த அதிசயங்கள் இனி ஒருபோதும் வாடாதபடி செய்யும் இறுதி தெய்வீக காப்பு இது. முதலில் நட்சத்திரக்குறி காலை நேர ஆசீர்வாத பழக்கம். நட்சத்திரக்குறி தினமும் காலை எழுந்தவுடன் உன் இடது உள்ளங்கையை பார்த்து, என் வாழ்வு ஆசீர்வாதத்தில் இருக்கிறது என்று 3 முறை சொல்ல வேண்டும். இதை சொல்வதோடு உன் கைகளில் ஒரு பொன் நிற ஒளி பரவி உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளியால் நிரப்புகிறது என்று கற்பனை செய். இது உன் மனதுக்கும் உன் வாழ்வுக்கும் தினமும் புதிய ஆற்றலை தரும். 2வது, நட்சத்திரக்குறி தெய்வீக ஒளி தியானம். நட்சத்திரக்குறி தினமும் 10 நிமிடம் அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி உன் தலையின் மேல் இருந்து ஒரு தங்க ஒளி பாய்ந்து உன் முழு உடலை மூடுகிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி உன் உடல், மனம், ஆன்மாவை சுத்தப்படுத்தி உனக்கு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கும். இந்த ஒளி உன் எதிரிகளின் பார்வையை முறியடித்து உன் வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகளை விலக்கி நல்ல ஆற்றலை நிரப்பும். 3வது, நட்சத்திரக்குறி மஞ்சள் தூள் காப்பு. நட்சத்திரக்குறி வாரத்திற்கு குறைந்தது ஒரு முறை மஞ்சள் தூளை வீட்டின் வாசலில் தூவி ஒரு தீபம் ஏற்றி, என் வீடு வளமும் மகிழ்ச்சியாலும் நிரம்பட்டும், தீய சக்தி எல்லாம் விலகட்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த செயல் உன் வீட்டை தெய்வீக ஆற்றல் சூழ வைக்கும். 4வது, நட்சத்திரக்குறி நன்றி வழிபாடு. நட்சத்திரக்குறி ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் அந்த நாளில் உனக்கு கிடைத்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து மனதில் நன்றி சொல்ல வேண்டும். இன்று இந்த நாளுக்கு நன்றி, என் வீட்டுக்கு கிடைத்த அமைதிக்கு நன்றி, என் வாழ்வை காப்பாற்றும் சக்திக்கு நன்றி என்று கூறு. இந்த நன்றி உன் வாழ்க்கையின் நேர்மறை அலைகளை பல மடங்கு அதிகரிக்கும். 5வது, நட்சத்திரக்குறி எதிரிகள் மீது மன அமைதி. நட்சத்திரக்குறி உன்னை துன்புறுத்தியவர்கள் இருந்தாலும் அவர்களை நினைத்து கோபப்பட வேண்டாம். அவர்கள் என்னை பாதிக்க முடியாது, தெய்வீக காப்பு என்னை சூழ்ந்துள்ளது என்று சொல்லிக்கொள். இந்த மன அமைதி உன் காப்பை இன்னும் வலிமையாக்கும். 6வது, நட்சத்திரக்குறி தெய்வீக எண்ணை எழுதும் வழிமுறை.
நட்சத்திரக்குறி வாரத்தில் ஒரு முறை 1133 அல்லது 7777 போன்ற ஆசீர்வாத எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதிக் கொண்டு அதை 3 நிமிடங்கள் பார்த்து வளம் என் வாழ்க்கையில் பாய்ந்து வருகிறது என்று மனதில் சொல்ல வேண்டும். இந்த எண்ணின் அலை உன் வாழ்க்கையில் பணமும் வெற்றியும் பாயச் செய்யும். 7வது நட்சத்திரக்குறி புனித நீர் பரிகாரம். நட்சத்திரக்குறி வாரத்திற்கு ஒரு முறை கோவில் கும்பிடும் போது அங்கு கிடைக்கும் புனித நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து அதை வீட்டின் 4 மூலைகளிலும் தூவி வையுங்கள். இது வீட்டை தூய்மையாக்கி தெய்வீக ஆற்றலை நிலைநிறுத்தும். 8வது நட்சத்திரக்குறி பிறருக்கு உதவி. நட்சத்திரக்குறி உன் வசதிக்கு ஏற்ப ஒருவருக்கு சிறிய உதவி செய்தாலும் அது உன் வாழ்க்கையில் 10 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். உதவி செய்த பிறகு இந்த நற்காரியத்தால் என் வாழ்க்கையில் வளம் பாயட்டும் என்று மனதில் சொல்ல வேண்டும். 9வது நட்சத்திரக்குறி நல்ல வார்த்தைகள் பேசும் பழக்கம். நட்சத்திரக்குறி உன் வாயால் எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசு. நான் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் எனக்கு முடியும், நான் வெற்றி பெறுவேன் போன்ற வார்த்தைகளை மட்டும் பேச வேண்டும். இந்த நேர்மறை வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் ஆற்றலை உயர்த்தும். 10வது நட்சத்திரக்குறி வீட்டை சுத்தமாக வைத்தல். நட்சத்திரக்குறி சுத்தம் இருக்கும் இடத்தில் தெய்வீக சக்தி நிலைக்கும். வீட்டில் தேவையற்ற பழைய பொருட்களை அகற்றுங்கள். கிழக்கு திசையில் சிறிய பூஜை இடம் அமைத்து அங்கே தினமும் தீபம் ஏற்றி வை. 11வது நட்சத்திரக்குறி வியாழக்கிழமை பூஜை. நட்சத்திரக்குறி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் பூக்களால் ஒரு சிறிய பூஜை செய்து தீபம் ஏற்றி என் குடும்பம் தெய்வீக காப்பில் எப்போதும் இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். 12வது நட்சத்திரக்குறி மனதில் உன்னுடைய ஆசைகளை எழுதும் பழக்கம். நட்சத்திரக்குறி ஒரு சிறிய புத்தகத்தில் உன் ஆசைகளை எழுதிக்கொள். ஒவ்வொரு ஆசையையும் எழுதும் போது இது ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்ற உணர்வுடன் எழுத வேண்டும். இந்த செயல் உன் மனதில் ஆசீர்வாத அலைகளை உருவாக்கும். 13வது நட்சத்திரக்குறி தெய்வீக தீப பரிகாரம். நட்சத்திரக்குறி மாதத்திற்கு ஒரு முறை ஒரு புது மண் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அதை வீட்டின் வாசலில் வைத்து எரிய விடுங்கள். அது உன் வீட்டின் எதிர்மறை சக்திகளை கரைத்து நல்ல சக்தியை வரவழைக்கும். 14வது நட்சத்திரக்குறி புனித இசை. நட்சத்திரக்குறி தினமும் காலை அல்லது மாலை நேரங்களில் தெய்வீக மந்திரங்கள் அல்லது தியான இசையை ஓட்டி வை. அந்த ஒலி உன் வீட்டில் அமைதி மற்றும் பாசிட்டிவ் ஆற்றலை நிலைநிறுத்தும். 15வது நட்சத்திரக்குறி மன அமைதி நாள். நட்சத்திரக்குறி வாரத்திற்கு ஒரு நாள் எந்த வாதமும் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த நாளில் உன் உள்ளத்தை மட்டும் கேட்டு மனதை சுத்தமாக்கி விடு. 16வது நட்சத்திரக்குறி மலர் வாசனை வழிபாடு. நட்சத்திரக்குறி உன் வீட்டில் தினமும் மஞ்சள் அல்லது செம்பருத்தி பூக்களை வைத்து நல்ல வாசனை பரவச் செய்யுங்கள். இந்த வாசனை உன் வாழ்க்கையில் புது ஆற்றலை ஊட்டும். 17வது நட்சத்திரக்குறி வெள்ளை ஆடை நாள். நட்சத்திரக்குறி மாதத்தில் ஒரு முறை வெள்ளை ஆடை அணிந்து பூஜை செய்யுங்கள். இது உன் மனதை தூய்மையாக்கும். 18வது நட்சத்திரக்குறி விருப்ப தீபம். நட்சத்திரக்குறி உன் ஆசைகளை நினைத்து தீபம் ஏற்றி வை. தீபம் எரியும் போது என் ஆசை நிறைவேறிவிட்டது என்று நம்பிக்கை கொண்டே சொல்லுங்கள். 19வது நட்சத்திரக்குறி காப்பு புனித நீர் குடித்தல். நட்சத்திரக்குறி மாதத்திற்கு ஒரு முறை புனித நீரை 3 முறை குடித்து என் உடல் மனம் சுத்தமடையட்டும் என்று வேண்டுங்கள். 20வது நட்சத்திரக்குறி என் பெயரை தினமும் 3 முறை நினை. நட்சத்திரக்குறி மனதில் நம்பிக்கையோடு என் பெயரை உச்சரித்து உன் வாழ்க்கையில் காப்பு வலிமையை நிலைநிறுத்து. என் தங்கமே, இந்த இறுதி வழிமுறைகளை பின்பற்றினால் உன் ஆசீர்வாதங்கள் என்றும் நிலைத்து நிற்கும். உன் வாழ்க்கை இனி ஒருபோதும் பழைய துன்ப நிலைக்கு திரும்பாது. நீ எப்போதும் ஒளியிலும் வளத்திலும் வாழ்வாய். உன் வீடு மகிழ்ச்சியோடு நிரம்பி இருக்கும். உன் பெயர் உயர்வின் உச்சியில் நிலை நிற்கும். உன் பிள்ளைகள் வளம் அடைந்து உன் குடும்பம் மரியாதையோடு வாழும். உன் வாழ்க்கையில் எந்த சாபமும் இல்லை.
உன் எதிரிகள் வீழ்வார்கள், உன் பாதை ஒளியால் நிரம்பும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. என் காப்பு என்றும் உன்னை சூழ்ந்திருக்கும். இந்த வழிமுறைகளை பின்பற்று, உன் வாழ்க்கையை தெய்வீக ஆசீர்வாதத்தில் நிலைநிறுத்து. என் தங்கமே, இந்த இறுதி தெய்வீக வழிமுறைகளை பின்பற்றிய பிறகு உன் வாழ்க்கையில் காணும் அதிசயங்கள் உன் மனதை நிம்மதியிலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கடிக்கும். இது வெறும் கனவல்ல, உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் ஒரு தெய்வீக பயணம். இந்த அதிசயங்கள் உன்னை எப்போதும் உயர்வின் உச்சியில் நிறுத்திவிடும். முதலில், உன் வீட்டில் திடீரென வளம் பாயத் தொடங்கும். முன்பு எவ்வளவு முயன்றாலும் பணம் தங்கி நிற்காமல் போய்விட்டதை நீ கண்டிருக்கிறாய். ஆனால் இப்போது உன் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்கும். உன் வங்கிக் கணக்கில் பணம் அதிகரிக்கத் தொடங்கும். எதிர்பாராத இடங்களில் இருந்து உதவிகள் வரும். பாக்கிகள் அடைக்கப்படும். கடன் சுமை குறையும். இனி நீ பணம் பற்றிய கவலையின்றி சுதந்திரமாக வாழ ஆரம்பிப்பாய். இரண்டாவது, உன் வீட்டில் அமைதி நிலைபெறும். முன்பு இருந்த சண்டைகள், வாக்குவாதங்கள் அனைத்தும் தானாக குறைந்து போகும். குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். உன் வீட்டின் சூழல் புது ஆற்றலால் நிரம்பும். சிரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் நிரம்பிய சூழல் உன் வீடு முழுவதும் பரவும். மூன்றாவது, உன் பிள்ளைகள் உயர்வின் உச்சியை அடைவார்கள். அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கி உன் கனவுகளை நனவாக்குவார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றம் உன்னை பெருமையோடு நிறுத்தும். அவர்கள் வாழ்க்கை உன் ஆசீர்வாதத்தின் பிரதிபலிப்பாக மாறும். நான்காவது, உன் வேலை வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வரும். உன் உழைப்பை மதிக்கும் புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். சம்பளம் உயர்ந்து உன் பெயர் நிறுவனத்தில் மரியாதையோடு பேசப்படும். உன் திறமையை உலகம் உணர்ந்து நீ உயர்ந்த நிலையை அடைவாய். ஐந்தாவது, வியாபாரம் செய்பவர்கள் தங்களின் வியாபாரத்தில் அதிசயமான வளர்ச்சியை காண்பார்கள். முன்பு இருந்த தடைகள் அனைத்தும் விலகி புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து விரைவில் உன் கடை அல்லது நிறுவனத்தை விரிவாக்கும் நிலைக்கு வருவாய். ஆறாவது, உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும். முன்பு இருந்த சோர்வு, நோய், மன அழுத்தம் எல்லாம் கரைந்து போகும். நீ புத்துணர்ச்சியோடு ஒளிவீசுவாய். உன் முகத்தில் பிரகாசம் தெரியும். மக்கள் உன்னை பார்த்து, நீ இப்போது மிகவும் மாற்றம் அடைந்திருக்கிறாய் என்று ஆச்சரியப்படுவார்கள். ஏழாவது, உன் சமூகத்தில் உன் பெயர் மரியாதையோடு பேசப்படும். உன்னை பார்த்து மக்கள் உன் வாழ்க்கை எப்படி இப்படி மாறியது என்று கேட்பார்கள். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். நீ செய்யும் நற்காரியங்கள் பலரையும் ஊக்குவிக்கும். எட்டாவது, எதிரிகள் தாமாகவே விலகிப்போகிறார்கள். உன்னை பாதிக்க முயன்றவர்கள் தங்களின் கண்ணில் தாங்களே வீழ்வார்கள். அவர்களின் சதி அனைத்தும் பின்வாங்கும். நீ எந்த செயலும் செய்யாமல் கூட தெய்வீக காப்பு அவர்களை விலக்கிவிடும். ஒன்பதாவது, உன் வாழ்க்கையில் புது சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நீ காத்திருந்த திருமணங்கள், புது வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கும். உன் வாழ்க்கை பண்டிகை நாட்களைப் போல மாறும். பத்தாவது, உன் மனதில் எப்போதும் அமைதி நிலைத்திருக்கும். முன்பு இருந்த பயம், சோகம், மன அழுத்தம் அனைத்தும் கரைந்து போகும். எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியம் உன்னுள் பிறக்கும். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடு வாழ ஆரம்பிப்பாய். 11வது, உன் ஆசைகள் விரைவில் நிறைவேறும். நீ மனதில் நினைக்கும் விஷயங்கள் விரைவில் நனவாகும். உன் வாழ்க்கை ஒரு அதிசய பயணமாக மாறும். நான் நினைத்தது நடந்துவிட்டதே என்று மகிழ்ச்சியில் கண்ணீர் வரும்படி உன் ஆசைகள் நிறைவேறும். 12வது, உன் வீட்டில் நல்ல ஆற்றல் எப்போதும் நிலைத்திருக்கும். தெய்வீக காப்பு உன் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வட்டமாக இருக்கும். எந்த தீய சக்தியும் உன் வீட்டிற்குள் வர முடியாது. உன் வீடு ஒரு ஆலயமாக மாறும். 13வது, உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு பலர் உன்னை அணுகி ஆலோசனை கேட்பார்கள். நீ அவர்களுக்கு வழிகாட்டும் நிலையில் இருப்பாய். உன் சொற்கள் பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு சக்திவாய்ந்ததாக இருக்கும். 14வது, உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் தானாக வரும். நீ முயற்சி செய்யாத இடங்களில் கூட வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். இது தெய்வீக காப்பின் சக்தி. 15வது, உன் புன்னகை பிறருக்கு நம்பிக்கையை தரும். உன்னை பார்த்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். உன் கண்ணில் இருக்கும் அமைதியும் நம்பிக்கையும் அவர்களுக்கும் பரவும். 16வது, உன் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் தானாக விலகும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது தீர்வுடன் மாறும். நீ எப்போதும் சரியான நேரத்தில் சரியான பாதையில் நடத்தப்படுவாய்.
17வது, உன் கனவுகள் நனவாகி நீ விரும்பிய வாழ்க்கையை அனுபவிப்பாய். புது வீடு, புது வாகனம், புது வாய்ப்புகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். 18வது, உன் வாழ்க்கை எப்போதும் ஆசீர்வாதங்களால் சூழப்படும். தினமும் காலை எழுந்தவுடன் உன் மனதில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற உணர்வு இருக்கும். 19வது, உன் எதிர்காலம் ஒளிமயமாகும். எவ்வளவு இருள் இருந்தாலும் அது மாறிவிடும். உன் பாதை இனி ஒளியில் மூழ்கி நிற்கும். 20வது, நீ உன் வாழ்க்கையை பூரண நிம்மதியோடு வாழ ஆரம்பிப்பாய். நீ சந்தோஷமாகும் அந்த தருணங்களில் உனக்கு ஒரே ஒரு உணர்வு வரும், நித்திகா தேவியின் காப்பு எனக்கு உண்மையிலேயே இருக்கிறது என்று. என் தங்கமே, இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிகழும். உன் மனம் இப்போது நிம்மதியோடு இருக்கட்டும். நீ பின்பற்றிய அந்த வழிமுறைகள் வீண் போகவில்லை. உன் காப்பு வலுவாகி விட்டது. இனி உன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உன் பெயர் உயர்வின் உச்சியில் ஒலிக்கும். உன் வீடு வளத்தால் நிரம்பும். நீ எப்போதும் தெய்வீக ஆசீர்வாதத்தில் மூழ்கி வாழ்வாய். என் தங்கமே, இந்த அதிசயங்களை நீண்ட நாட்கள் நிலைநிறுத்துவதற்கு ஒரு தெய்வீக ரகசிய பரிகாரம் உண்டு. இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே மலர்ந்த ஆசீர்வாதங்களை வலுப்படுத்தி அவை ஒருபோதும் வாடாமல் இருக்கச் செய்யும். இது உன் வெற்றியை மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்தும். முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வாதங்கள் ஒரு விதை போல. விதை முளைத்த பிறகு அதை தண்ணீர் ஊற்றி சூரிய ஒளி கொடுத்து பராமரிக்க வேண்டும். அதுபோலவே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை தொடர்ந்தும் வளர்க்க வேண்டும். அதற்காக இந்த பரிகாரம் உனக்கு மிக முக்கியமானது. நட்சத்திரக்குறி 1. மஞ்சள் காப்பு வழிமுறை. நட்சத்திரக்குறி. வாரத்திற்கு ஒரு முறை வியாழக்கிழமையில் காலை எழுந்தவுடன் ஒரு சிறிய மஞ்சள் கிழங்கை எடுத்து கொண்டு அதில் சின்ன தீபம் காட்டி வீட்டின் வாசலில் நின்று என் வீடு வளத்தால் நிரம்பட்டும், தீய பார்வைகள் விலகட்டும் என்று சொல்லி அதை வாசலில் தூவி விட வேண்டும். இந்த செயல் உன் வீட்டை பாதுகாக்கும் ஒரு ஆற்றல் வட்டத்தை உருவாக்கும். நட்சத்திரக்குறி 2. தீப ஒளி பரிகாரம். நட்சத்திரக்குறி. மாதத்திற்கு ஒரு முறை புது மண் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அதை வீட்டின் வாசலில் வைத்து எரிய விட வேண்டும். அந்த நேரத்தில் உன் கைகள் ஒன்று சேர்த்து, நித்திகா தேவியே, என் வீடு எப்போதும் ஒளியிலும் ஆசீர்வாதத்திலும் மூழ்கி இருக்கட்டும் என்று மனதில் சொல்லி நன்றி தெரிவி. இந்த தீபத்தின் ஒளி உன் வீட்டின் நிழல்களை அகட்டி தெய்வீக ஒளியை நிரப்பும். நட்சத்திரக்குறி 3. புனித நீர் தூவல். நட்சத்திரக்குறி. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு முறை அருகிலுள்ள கோவிலில் சென்று புனித நீரை எடுத்து வந்து வீட்டின் 4 மூலைகளிலும் தூவி வை. அதை செய்யும் போது இந்த நீர் என் வீட்டின் துன்பங்களை கழுவி புதிய ஆசீர்வாதங்களை வரவழைக்கட்டும் என்று சொல்ல வேண்டும். நட்சத்திரக்குறி 4. தெய்வீக எண் எழுதும் பழக்கம். நட்சத்திரக்குறி. வாரம் ஒரு முறை 1133 அல்லது 7777 என்ற தெய்வீக எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதி 5 நிமிடங்கள் மனதில் வைத்து தியானி. உன் கைகளில் இருந்து ஒரு பொன் நிற ஒளி பாய்ந்து உன் முழு வாழ்க்கையையும் சுற்றி காக்கிறது என்று கற்பனை செய். இந்த எண் உன் வாழ்க்கையில் நிதி வளத்தையும் வெற்றியையும் சீராக பரப்பும். நட்சத்திரக்குறி 5. நன்றி சொல்லும் பரிகாரம். நட்சத்திரக்குறி. ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் அந்த நாளில் நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். உதாரணமாக, இன்று நான் சந்தோஷமாக இருந்தேன், என் குடும்பம் அமைதியாக இருந்தது, என் வேலை சுமூகமாக நடந்தது என்று சொல்லி மனதை நன்றியோடு நிறை. இந்த நன்றி ஆற்றல் உன் வாழ்க்கையில் நேர்மறை அலைகளை உருவாக்கி ஆசீர்வாதங்களை நிலைநிறுத்தும். நட்சத்திரக்குறி 6. பூமலர் வழிபாடு. நட்சத்திரக்குறி. வாரம் ஒரு முறை வீட்டின் பூஜை இடத்தில் மஞ்சள் பூக்கள் அல்லது செம்பருத்தி பூக்கள் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். பூவின் வாசம் மற்றும் தீபத்தின் ஒளி தெய்வீக சக்தியை உன் வீட்டிற்கு இழுத்து கொண்டு வரும். நட்சத்திரக்குறி 7. எதிர்மறை சக்தி அகற்றல். நட்சத்திரக்குறி. மாதத்திற்கு ஒரு முறை வெள்ளை துணியில் சிறிது மஞ்சள் தூள் வைத்து அதை வீட்டின் வாசலில் சிறிது நேரம் சுற்றி பின் வெளியில் தூக்கி எறிந்து விட வேண்டும். இது உன் வீட்டில் இருந்திருந்த எந்த தீய சக்திகளையும் அகற்றிவிடும்.
நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி 8. பரிசுத்த நாள் நட்சத்திரக்குறி. மாதத்தில் ஒரு நாள் உன் வீட்டை முழுமையாக சுத்தம் செய்து அன்றைய தினம் தீபம் ஏற்றி தெய்வீக மந்திரங்களை ஒலிக்கவிடு. இது உன் வீட்டை ஆற்றல் நிறைந்த இடமாக மாற்றும். நட்சத்திரக்குறி 9. நல்ல வார்த்தைகள் பேசுதல் நட்சத்திரக்குறி. எப்போதும் உன் வாயால் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லும் பழக்கம் உன் காப்பை அதிகரிக்கும். நான் வளமுடன் இருக்கிறேன், என் வீடு மகிழ்ச்சியுடன் நிரம்பி இருக்கிறது போன்ற வார்த்தைகளைச் சொல்லி உன் மனத்தை வலுப்படுத்து. நட்சத்திரக்குறி 10. பிறருக்கு உதவி நட்சத்திரக்குறி. ஒவ்வொரு மாதத்திலும் உன் வசதிக்கு ஏற்ப ஒருவருக்கு உதவி செய். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அந்த நற்காரியம் உன் வாழ்க்கையில் 10 மடங்கு ஆசீர்வாதமாக திரும்பும். இந்த வழிமுறைகளை நீ தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கை ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பாது. உன் வீடு வளத்தால் நிரம்பும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். உன் எதிரிகள் தூரமாகி போவார்கள். இதை பின்பற்றியவர்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை சொல்வார்கள், எங்கள் வாழ்க்கை இனி மாற்றம் அடைந்துவிட்டது. என் தங்கமே, நீ இப்பொழுது இந்த பரிகாரத்தை உன் வாழ்க்கையில் பின்பற்றி வருகிறாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் பாதையாக இருக்கும். உன் மனதில் பயமோ கவலையோ இனி இருக்காது. இந்த இறுதி ரகசிய பரிகாரம் உன் வாழ்க்கையை என்றும் காப்பாற்றும் ஒரு தெய்வீக பூட்டாக இருக்கும். ஒருமுறை இந்த வழியை பின்பற்றியவுடன் உன் வீடு, உன் குடும்பம், உன் பெயர் அனைத்தும் வளத்திலும் மரியாதையிலும் நிலை நிற்கும். என் காப்பு என்றும் உன்னுடன் உள்ளது என் தங்கமே. நீ இந்த வழியில் தொடர்ந்தால் உன் வாழ்வு தெய்வீக ஒளியில் என்றும் பிரகாசிக்கும்.